ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம விளாட வந்திருக்குது பாபிஸ் ப்ரிசன் விளாட போகிறோம். அவங்க விளாடலாம். அது வந்து நார்மலாக விளாட போகிறோம், நம்ம ஹார்டு விளாடலை. இது இப்போ ஒரு விஷயம் என்னென்னா, நானும் என் தம்பி சேர்ந்து விளாட போகிறோம். இன்றைக்கி ஃபுல் வீடியோ போட போகிறோம். இந்த கேமை முடிக்காமல் 1 மணி நேரம் ஆனாலும் பரவாயில்ல, இந்த கேமை நாங்கள் முடிக்காமல் ஓகேங்களா? வெல்கம் டு ஹரி தமிழ் கேமிங். வாங்க கேம்குள்ளே போகலாம். ப்ரிசன்லேயே இது விளாடுமா, ஏலியன் பேஸ் விளாடுமா, இல்லை நார்மல் டெக் ஓவர் விளாடுமா? தொப்பம் தெரியுது. ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்க போகுது. ஆனால் இது நம்ம விளாண்டு பழகணும். அதனால் இதே விளாண்டுக்கலாம். நம்ம ஹார்ட் கொடுத்துக்கலாம். ஹார்டில் தான் விளாட போகிறோம். என் தம்பியோட விளாட போகிறேன். என் தம்பி விளாடுவான். ஓகேங்களா? ஹலோ गाइस, இந்த கீழே நம்பர் போர்டு வருது. இது என்ன நம்பரு? நானும் பார்க்கணும். டாப் பிளேயர்னு போட்டிருக்கு. லீடர் ஈஸிலி எவ்வளோ நேரம் ஆடுறாங்க அப்படின்ற போல் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம மேலே போகணும். நம்மதே இப்போ நம்ம இதை சீக்கிரம் முடிஞ்ச அளவு இந்த கேமை முடிக்க போகிறோம். ஏன்னா இது நம்ம கொஞ்சம் ப்ரோ பிளேயர்லாம் சொல்ல முடியாது, ப்ரோ பிளேயர் மாறி அப்படின்னா சொல்லிடுவோம். இந்த கேமில் மட்டும் ஐயோ, ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ஒரு லாஃபிங்கை போட்டுட்டான். நாங்கள் வந்தாலே வெடிகுண்டே வாங்க. நம்ம ஐடி வேணும்னா கமெண்ட்டில் கேளுங்க எல்லாரும். இது கேமு, அது ஏதோ கேமில் ட்ரீம் ஸ்கூலு, அந்த ஸ்கூலு நல்லா நான் இன்னொரு வாட்டி போடுங்க ப்ரோன்ட்டு யாருமே கேட்கல. கமெண்ட்டே பண்ண மாட்டீங்க. கொஞ்சம் கமெண்ட் பண்ணிங்கன்னா நாங்கள் அந்த கேம் போடுவோம். பல பேர் இந்தியன் கேம் ஸ்லெண்ட்ரிலாம் இதுதான் கேட்டிங்க, நாங்கள் போட்டோம். அதனால உடச்சிக்கோங்க. நீங்கள் கேட்க நாங்கள் போடுவோம். இப்போ வேணாம்ப்பா, இவன் அடிக்க வேணாம். ஏன்னா அவனே விளையாண்டான். குண்டா தடியா வாடா, பூத்து ஓடி வரான். அவன் ட்ரெஸ்ஸு கூட ஒழுங்கா இல்லை ஃப்ரெண்ட்ஸ். பாதி தொப்பை மறைஞ்சிருச்சு, கேமராவில் வேலை மறைஞ்சிருச்சு. ஐயோ என்னான்றதுன்னு தெரில, போச்சுடா. அவன் தொப்பை மறைச்சிருச்சு, அதனால ஃப்ரெண்ட்ஸ், வேறு எதுவும் இல்லை. குண்டே அந்த நிற்கிறேன், தொப்பையை வச்சு மறைச்சிக்கிட்டே நிற்கிறான். தொப்பைக்காரன் ஆண்டில் தான் இருக்கு. போன வாட்டி கிளிக் பண்ணோம் அப்படின்னு தெரியாமல் போயிட்டேன். திரும்ப வீடியோ பெருசாக இருக்குன்னு நினைக்காதீங்க. பெருசாக இருக்கான்னு தெரியாது, ஏன்னா நாங்களே இப்போ தான் விளாண்டுக்கிட்டு இருக்கோம். லைவ் வேணுமான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் கேட்டிங்கன்னா நான் போடுவேன். குண்டா தடியா சோத்துக்கு ரெடியா? இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் நினைக்கிறேன். ஐயோ, ஜஸ்ட்டு ஏறா ஐயோ, இங்கிட்டு தாண்டி குண்டா தடியானோடனே வரட்டிடாடியா மம்மி. டே நாங்கடா. ஐயோ, இது மேலே ஏறானே. நம்மளுக்கு எல்லாருமே லூசுமே தான் இருக்காங்க. நாமளும் இதை முடிச்சிடணும். குண்டா, இந்த தொப்பையை கூட அடிச்சு கொள்ளுவோம். இது எவ்வளோ நேரம் விளாட்றே. சரி, இப்போ மற்ற லெவல்லாம் ஐயோ அது தெரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? இங்கேருந்து நம்ம அப்படி சுற்றி வந்திருக்கோம். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் பண்ணோம்ல, அந்த இதற்கு பாருங்கள், அந்த கேட் இருக்குங்க, அது மேலே ஏறிட்டு ஃப்ரீயாக. ஐயோ, குச்சிக்கிட்டே இருக்கேனே. இல்லைங்க, நான் விளாண்டு பார்க்குறேன். நம்ம என்ன பிளேயர்? நார்மல் பிளேயர். குண்டே பார்த்துட்டானா? சவுண்டு கேட்கல. குண்டே குண்டா, இன்னைக்கு இவனை அடிச்சு கொள்ளுவோம். எத்தனை வாட்டி செத்தாலும் பரவாயில்ல. செத்துறடி, அவ்வளோதான். நம்மளுக்கு இனிமேல் பயமே இல்லை. பயமே மாறி போயிங்க. இனிமேல் நம்ம கீழே வந்தாலும் அவன் எதுவும் பண்ண மாட்டியான். நம்ம தான் அடித்து கொண்டுட்டோம்ல, நம்மளாம் எவ்வளோ பெரிய ரவுடி.
நாம எவ்வளோ பெரிய ரவுடி. இப்போ காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு நம்ம எங்கே இருந்தோம் அப்படின்னு. இந்த தெரியுதா என்கிட்ட போய் காமிக்கிறேன் உங்களுக்கு. இந்த இடத்துக்குள்ள நம்ம இருந்தோம். அந்த தெரிய பாருங்க ஸ்கோர் போர்டு. இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி அப்படி சுற்றி வந்திருக்கோம். இதை இன்னைக்கு முடிச்சிருவோம். இப்போ நான் முடிக்கிறேன் பாருங்க. என் நம்பி ஒரு 3 வாட்டி விளாண்டுருக்கேன். 3 வாட்டி விளாண்டான். இப்போ நான் விளாட்றேன் பாருங்க. விளாட முடியலதான். ஐயோ ஆனால் இந்த கேமை முதல்ல ஆட்டதே நான். நிறைய பேர் அடுத்தடுத்து என்ன கேம் வேணும் அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக போடுவோம். லூஸ் மாதிரி அங்கேருந்து வரையா ஃப்ரெண்ட்ஸ். ஐயோ இது 3 வாட்டிக்கு தான் ஆச்சு. ஐயோ இருங்க நான் விளாண்டு பார்க்குறேன். இருங்க ஃப்ரெண்ட்ஸ் லாஸ்ட் வாட்டில் விளாண்டு பார்க்குறேன். விட மாட்டேன். லாஸ்ட் வாட்டில் ஆடுறேன். அப்புறம் என் நம்பி விளாடுவோம் ஓகேங்களா. இதுக்கே 4 நிமிஷம் இழுக்கிறோம். மற்ற லெவல்லாம் இப்போ ஈஸியாக முடிச்சிடும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அடுத்து லைவ் சேனலுக்கு நீங்கள் ரெடியா? நீங்கள் நாங்கள் எதுக்கு இப்போ இவ்வளோ வீடியோ போடலன்னா எக்ஸாம் முடிச்சு. எக்ஸாம் படிக்கணுன்றனால. இப்போ ஏன் இன்னும் எக்ஸாம் முடியல ப்ரோ அதுக்குள்ளே எதுக்கு போடுறீங்கன்னு கேட்டிங்கன்னா அந்த 20 சப்ஸ்கிரைபர் தான். 20 சப்ஸ்கிரைபருக்கு நன்றி. நாங்கள் நிறையா யூடியூப் சேனல் வச்சுருந்தோம். எதுவுமே அவ்வளோவா ரீச் ஆகலை. எங்களோட ஹையப் இவ்வளோ தான் 20 தான். நீங்கள் இன்னும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். சப்போர்ட் பண்ண நல்ல வீடியோவாக வரும். இந்த கேமில் நல்லா பக்காகும். நாங்கள் தனியாக ஓப்ளெக்ஸ் சீரீஸ் அப்படின்னு போட்டுட்ருக்கோம். இது வந்து ஓப்ளெக்ஸ் சீரீஸ் 1-2 நினைக்கிறேன். ஏன்னா நம்ம ஏற்கனவே ஸ்கூல் ஒன்று போட்டிருப்போம். ட்ரீம் ஸ்கூல் ஒன்று போட்டிருப்போம். என் தம்பி தான் போட்டிருப்பான். இது வந்து சீரீஸ் 2 அப்படின்னு நீங்கள் வச்சுக்கோங்க. அந்த கேம் பிளேவே நம்ம இன்னும் முடிக்கலை. இதுலேயே பார்ட் 1 பார்ட் 2லாம் இருக்கு ஓகேங்களா. இப்போ வந்து இந்த கேம் முடிக்கிற வரை இது பார்ட் 1 பார்ட் 2 அப்படின்னு ஓகேங்களா. ஹார்டு மீடியம் இந்த மாதிரி. இந்த கேம் அன்றைக்கி விளாண்டு பார்த்தேன் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் ஈஸி ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு. கீழே விழுந்தியானா அவ்வளோதான். கமெண்ட்டில் திட்டுவாங்க. இந்த இது நான் முடிக்கிறேன். இருங்க இது ஈஸியாக நான் முடிச்சிடுவோம். இதை அவ்வளோதான். கண்ணி உடையும். அது உடைக்கு முன்னாடி ஜம்ப் பண்ணிட்டோம். நம்ம தான் எப்பயுமே நம்ம தான். இது வந்து கீழே ஏதாவது இதாகுமான்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா கல் உருண்டுச்சுல. ஆமாம் என்னமோ நெறிக்கல் விழுந்து வளர்ந்து போன மாதிரி இருந்துச்சு. பூச்சி ஃப்ரெண்ட்ஸ் என்னமோ கல் வருது. ஜஸ்ட் மிஸ். தம்பே நீங்கள் வாடா நம்ம சேர்ந்து போவோம். அந்த கல் இங்கிட்ட போயிட்டு திரும்ப ரொட்டேட் ஆகுமா என்னன்னு தெரில. ஐயோ சும்மா இதில் என்ன ஒரு இது இருக்குன்னா இப்போ அது உருண்டு போய் மேலே இருக்குதுல்ல. இதுக்கு நம்ம ஸ்ட்ரைட்டாகவே அங்கிட்டு உருண்டு போயிடலாம்ல. மாட்டிக்கிட்டு இவனுக்கு இந்த வேலை தேவைதான். ஒரே ரன்னிங்காக ஓடிலாம். நம்ம ஒரு அத்லெட் தானே. சரி வைக்கணும். போய் உள்ள தள்ளி இல்லைங்க. அன்னைக்கு சும்மா இதை விளாண்டு பார்த்தா இங்கனக்குள்ள நின்று தப்பு போல. அது வாட்டுக்கு ஒரே அடியாக வந்து அடிச்சுட்டு போயிடுச்சு. நம்ம ஏறுவோம். இப்போ இதுவே நம்மளால் ஏற முடியாது. எப்படி இங்கே ஒரு இது இருக்கா மேலே ஏறு ஸ்பீடாக ஏறு. குண்டா எத்தனை தொப்பைங்கடா வருவீங்க. சுத்திருச்சு போ. ஏறுது இந்த அந்த கதவை முதல்ல பூட்டிருக்கு பாருங்க. ஸ்ட்ரைட் அப்போ திறந்துருக்கு பாருங்க. நாம அதை சுற்றி விட்டுருக்கோம். ஆனால் சுற்றி விட்டு ஒரு வாட்டி அவுட் ஆகிருக்கும். படிக்கட்டு ஒடிந்து விட்டுருக்கு. இதை கூட பேட்ச் ஒர்க் பண்ணாமல் இருக்காங்க. என்னது பேட்ச் ஒர்க் பண்ணாமல் இருக்காங்க. இந்த கேமு எப்படி இப்போ முடியும்னு எனக்கு ஆவலாக இருக்குது. அதுக்குள்ளே தான் முடிய வாய்ப்பே இல்லை. இவ்வளோ நேரமாக விளாண்டுருக்கோம் இன்னும் முடியலை. அப்போ இன்னும் எவ்வளோ இருக்கும். லிஃப்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த காலத்து லிஃப்ட்டு சுற்றி வந்தீர்கள். பண்ணாது என்ன இங்கிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு குதிக்கணுமா? ஏதோ ஜூஸ் இருக்குது வாங்க ஜூஸ் குடிப்போம். ஹெல்த்தியான்னு தெரியாது இருந்தாலும் நம்மதே. எவ்வளோ ஸ்பீடாக ஓடுறான். எனக்கு இது பிடிச்சிருச்சு. அந்த எல்லோ லைன் கிட்ட போனோன்னே நம்ம குதிக்கணும்.
இருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் ஒரு வாட்டில் ஆடுறேன், அப்புறம் என் தம்பி ஒரு வாட்டில் ஆடுவோம். ஓகேங்களா? இந்த லெவலை முடிக்கிற இது இருக்குமா? இந்த முடிச்சோன்னே அவ்வளோதான் நினைக்கிறேன். ஐயோ, இப்போ பாருங்க நான் விளாட்றேன். இது இன்னும் எவ்வளோ நேரம் எடுக்க போகிறோன்னு தெரில. அந்த சும்மா ஒரு பைப்பு இது பண்ணுறது. ஓ மை காட். இவன் ஒரு 2 வாட்டி, நான் ஒரு 2 வாட்டி விளாடுவோம். இவன் ஒரு வாட்டி விளாண்டு முடிச்சிட்டான். இப்போ நான் ஒரு இவன் அவுட் ஆனால் நான் ஒரு வாட்டி விளாடுவேன். நான் அவுட் ஆக மாட்டேன். சொல்லி வாயை மூடல அவுட்டு. யார் முடிப்பா இப்போன்றதை நீங்கள் இப்போ போய் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நானா என் தம்பியா அப்படின்றத. வீடியோ ஓட்டிட்டு பார்க்கக்கூடாது. ஓட்டிட்டு பார்க்கக்கூடாது. கரெக்டாக யார் சொல்கிறீங்கன்னு பார்ப்போம். இங்கே வாருங்க, அந்த அக்கா எவ்வளோ வேகமாக போகிறாங்க. கமெண்ட்டில் சொல்லிட்டீங்களா எல்லாரும் யார் அப்படின்னு? என் பேர் ஹரி, என் பேர் யுவராஜ். ஓகேங்களா? என் பெயர் யுவராஜ். அண்ணன் பேர் ஹரி, தம்பி பேர் யுவராஜ். யார் முடிக்கிறான்றது கமெண்ட். இப்போ விளாடுறது யுவராஜ். ஃபர்ஸ்ட் டைம் தான் 2 வாட்டி, செகண்ட் டைம்லாம் 1 வாட்டி தான். ஓ, உனக்கு வாயில் கீழடா டேய். போவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஐயோ என்னடா, நாமளாவது இப்போதைக்கு ஹையில் நிற்கிறது எங்கள் அண்ணன் தான். ஏன்னா அவன் அவ்வளோ தூரம் போயிட்டான். எவன் அடி வாங்கிட்டான்னு தெரியல, இவ்வளோ சவுண்டு கேட்குது. ஓ, ஒட்டில் நிற்கிறோம். கமெண்ட்டில் என் பேர் சொல்லியிருந்தீங்கன்னா அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என் தம்பி பேர் சொல்லியிருந்தீங்கனாலும் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எதாக இருந்தாலும் ஒன்று தான், லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். இப்போ வந்து யார் வின்னராக போகிறீங்கன்னு ஜஸ்ட் ஃபியூ செகண்ட்ஸ். என் தம்பி வின் ஆகிட்டான். என் தம்பி பேர் சொன்னவங்களாம் லக்கி. அவனை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கீங்க இவனால் கேம் விளாண்டதில்ல அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? பார்த்தது. ஆனால் நானும் ஆடுவேன். முடிச்சிட்டான். நான் போய் முடிச்சிருக்க வேண்டியது வேறு ஒன்றும் இல்லை. ஓகேங்களா? நான் க்ரீன் கலர் கோடு. இந்த கேமை பற்றி எங்களுக்கு சுத்தமாக ஒன்றும் தெரியாது. ஓகேங்களா? எனக்கு தெரியுது. ஃபைன் த லேட்ரு தேடு. லேடர் தெரியணுமா? தேட விட்றேன். இவ்வளோ செப்பல் இருக்கே இருக்கணும். இப்போ நான் செப்பல் ஸ்டோர் ரூம்னு ஒன்று இருக்குல்ல, அது என்னன்னு பாரு. ஸ்டோரேஜ் ரூம். சரி, ஒரு ரூமு ஒழுங்காக பார்க்காதனால கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். டார்க் சைடில் இருக்கு. டார்க் லேடர். இது அமைக்க லேடர். ரீஸ்பான். எடுங்க. அங்கே போகலாம். எங்கே லேடர் வைக்கணும்? என்ன ஒருத்தர் நடுவில் நிற்கிறான். டே தள்ளி போடாதுல. ட்ராப். என்ன நம்மதில் அவன் ஏறி நிற்கிறான்? இந்த அணியாக வச்சுருப்பான்டா, நம்மளுக்கு தெரியாது. ஓ, அதை பிடிக்கணுமா? பிடிக்கக்கூடாது, அது திறக்கணும். கிட்டக்க போட்டுக்கோ. கிட்டக்கே போட்டிருக்கோம். ஏறி முனியில் நின்றுக்கிட்டு துற ஏறாப்புல மேலே அமுக்கு மண்டை இருக்கே. மண்டை எதுவும் ஆகாதா? இப்போ மேலே அதை பிடிக்கணுமா? எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பதமாக இருக்கும். இது நம்மளுக்கு ஒரு சேலஞ்ச். ஒவ்வொரு சேலஞ்சையும் முடிகிறோம். ஜம்ப் பண்ணு. அவ்வளோதான் அப்புறம். ஜஸ்ட் மிஸ் ஃப்ரெண்ட்ஸ். அது கீழே அந்த லேடர் இருந்தனால தப்பிச்சோம். கடவுள் புண்ணியம். இப்போ என்னாச்சு? ஏதாவது கல் வருமா உருளுமா? ஒன்றுமே புரியல. என்ன ஆகும்? எனக்கு புரியுது. எனக்குள்ள சைடில் இது காற்று வருது. என்ன பண்ண? காத்தா? நம்மளாம் காத்தையே சீறி பாந்துட்டு போகிறவங்க. நம்மளாம் யார்? நெருப்பு. நம்ம யாரு பத்தி வச்ச அது காத்துனா பத்திக்கோங்க. நம்மளாம் நெருப்பை விட மோசமானவங்க. ஃபயர் பாய்ஸ். ஐயோ, திரும்ப அந்த ஜம்பிங். இதில் யார் ஜெயிப்பான்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது நம்ம அதே மாதிரி கமெண்ட்டில் தான் வைப்போம். இது வந்து பைப் கேம். அது வந்து சும்மா லேடர் கேம்னு அது பேர் என்னது? ஸ்டோன் கேம்னு வச்சுக்கோங்க. ஜம்பிங் ஸ்டோன் கேம்னு வச்சுக்கோங்க. இது பைப் கேம்னு வச்சுக்கோங்க. இது பண்ணி பேர் மேலே சொல்லி கீழே சொல்லி பேர் சொல்லுங்கள். ஓகேங்களா? புரியலன்னா உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். சரி, எனக்கு சொல்ல தெரில அப்படின்னு வச்சுக்கிறேன். ஜம்ப் பண்ணல. யாருக்கு ஓட்டு அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்துருவோம். எனக்கா என் நம்பிக்கை அப்படின்னு. அதுலேயே ஜெயிச்சதுனால தான் இதில் ஜெயிக்க போகிறது. தம்பி வாய்ப்பின்றி வரலாறு. நம்மளுக்கு வாய் தான் நம்மளுக்கு. 2 தடவை
போனாட்டி ஒரு தடவை வச்சோம். நம்ம தம்பி வந்து கொஞ்சம் நல்லா விளாட்றதுனால அவருக்கு வந்து ஒரு 1 டைம் நம்மளுக்கு 2 டைம். ஓகேங்களா? 2 டைம் 3 தேர்ட் டைம் விளாண்டுக்கிட்டு இருக்கான். இல்லை நம்பி தான் போகலாம். பேசிடுறியான் இப்போ கூட டைம் இருக்குது, போய் சொல்லுங்க. எனக்கு 2 வாட்டி இன்னும் ஒரு 6 செகண்ட்ஸ் தான் இருக்குது. ஓகேங்களா? அந்த 6 செகண்ட்ஸ்க்குள்ளே யாருன்னு சொல்லுவீங்க. ஏன்னா கிட்டக்க போயிட அப்புறம் நீங்கள் சொல்லக்கூடாது. இப்போதைக்கு கையில் இருக்கிறது நான் என் பொண்ணாட்டி கையில் இருந்தது எங்கள் அண்ணே. ஆனால் ஜெயிச்சது நான். இப்போ கையில் இருக்கிறது எங்கள் அண்ணே. இப்போ ஜெயிக்க போகிறது எங்கள் அண்ணே அப்படின்னு சொல்கிறேன். சொல்லக்கூடாது. வீரமே ஜெயம். பைப்பிக்கு 2 குதிரானா இப்படா குடிப்பேன். ஊதிடா குதிடா குதிரா 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 குதிடா. இதுக்கு அடுத்த ஒரு வீடியோ ஒரே நாள் 2 வீடியோ போடுவோம். நீங்கள் நல்லா விளாடணும்னா சொல்லுங்கள். பிரெயின் லார்ட் நீங்கள் நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு நல்லா மோட்டிவேஷன் கொடுத்தீங்கன்னா வீடியோ அதுக்கேற்ற மாதிரி சீக்கிரம் ப்ராப்பராக வரும். ஓகேங்களா? இந்த லீவில் நிறையா வீடியோ போடுவேன். ஏன்னா ஸ்கூல்ன்றனால நம்மளால் போட முடியல. இப்போ எங்கே போகணும் ஃப்ரெண்ட்ஸ்? யார் என் பேரை சொல்லியிருக்கீங்களோ அவங்க ஜெயிச்சிட்டீங்க. லக்கில் ஜெயிச்சிருக்கீங்க. ஓகேங்களா? என் பேர் சொன்னவங்க ஜெயிச்சிட்டீங்க அப்படின்னு அர்த்தம். எனக்கு ஒரு பாட்டு, இவன் பேர் சொன்னது பெருமை சொன்னது. ஓய் இப்போ பாருங்க, இதுக்கு நான் ஒரு மேஜிக் வச்சுருக்கேன். இப்போ செத்தோம்னா நம்ம திருப்பி மேலே போயிடுவோம். நான் கொஞ்ச நேரத்தில் அரண்டே போயிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அது எப்படி இவ்வளோ கஷ்டப்பட்டு மேஜிக் பண்ணுறவேன். அதுக்கு முதல்ல நீங்கள் சொல்லியிருக்கீங்க. அந்த கேம்லேயும் அந்த ஸ்டோன் இதுலேயும் ஜெயிச்சு என் பேர் சொல்லியிருக்கவங்களும் இதில் என் பேர் சொன்னவங்களும் என் மேல் நம்பிக்கையில் சொல்லியிருக்கீங்க. போன வாட்டி என்னால் காப்பாற்ற முடியல, இந்த வாட்டி கரெக்டாக நான் காப்பாற்றிட்டேன். ஓகேங்களா? அப்படியே தப்பிச்சிட்டியா? சைடில் ஒன்று இருக்குது பார்த்தியா? மொத்தம் 3. அங்கே ஒன்று இருக்குது பாரு. இந்த சைடு ஒன்று இருக்குது. போடா. இப்போ எங்கிட்டு போகிறது? அந்த ஒன்று இருக்குல்ல ஸ்ட்ரைட்டாகவே. டேய் எனக்கு அறிவில்லை கைஸ். வேலையிடுவோம். பக்கத்துலேயே ஒன்று இருக்குது, அதை பூட்டி விட்டு வாடா. பூட்டி விட்டு வரவா? டேய் இது பண்ணிட்டு வரவா? சரி நான் திறந்து விட்டு வா. பூட்டி விட்டு வாடா இருக்கும். பக்கத்துலவே இருக்குன்னா நான் என்ன யோசிப்பேன் ஃப்ரெண்ட்ஸ்? நீங்களே சொல்லுங்கள். அங்கிட்டு ஒன்று இருக்குது, அதையும் போய் ஓப்பன் பண்ணணும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஒரு சேலஞ்ச். நாங்கள் இவ்வளோ வாட்டி எங்கள் பேர் சொன்னோம்ல, அண்ணன் பேர் என்னது தம்பி பேர் என்ன நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அவுட்டே நான் இருங்க ஒரு சான்ஸ் நாங்கள் ஐஸ் நல்லா ஆடுவியான்னு. ஃப்ரெண்ட்ஸ் கிளிக் ஆகலை, அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ அவன் கிளிக் ஆகலைன்னு இப்போ வந்து சேலஞ்சு கிடையாதுல்ல ஃப்ரெண்ட்ஸ், இது சும்மா ஒரு லாட்ரு தானே. யார் சேலஞ்ச் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான். இந்த மாதிரி சேலஞ்ச் போதில்ல, அதில் ஜெயிக்கிறவங்க தான் இந்த நடுவில் இடைப்பட்ட இன்டர்வல் கேமிங் அப்படின்னு அதை வந்து அப்போ அதில் ஆடுவாங்க. அவுட் ஆகிட்டே இருக்கேன், நான் ஆடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் அவுட் ஆகலை ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ கீழே ஒரு பைப்பில் தான் இருக்கேன். அந்த பக்கம் ஜம்ப் பண்ண வேணாம், இப்போ நம்ம மேலேயே போய்க்கலாம். இதுக்கு அடுத்து 4 ஆடுது. என்ன பண்ணிட்டோம் இப்போ பாருங்களேன், சக்ஸஸ்ஃபுல்லி சொல்கிறத கேட்கலனா இப்போ நான் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இன்டர்வல் கேமிங் ஃப்ரெண்ட்ஸ், இது நான் சொன்ன ரூல் தான். இன்டர்வல் கேமிங் வந்து யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் இன்டர்வல் கேமிங் விளாடுவாங்க. இது பேர் இன்டர்வல் கேமிங். ஓகேங்களா? தெரியாதவங்க இப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்றவங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் இது பேர் இன்டர்வல் கேமிங் அப்படின்னு. என் தம்பி ரொம்ப அழுகுனா இன்டர்வல் கேமிங் விளாடணும். அவன் ஜெயிக்க மாட்டான் ஃப்ரெண்ட்ஸ். ஒருவேளை கீழே போய் அப்போ இன்டர்வல் கேமிங் இப்போ நான் ஜம்ப் பண்ணோன்னே அந்த பாதியில் பிடிங்கலாண்டான்ல அந்த திருகிறது. அப்போ அது என்ன கேமிங்கு? அப்போ அந்த அதை போய் அடைச்சிட்டு வந்தால் தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளால் இது பண்ண முடியும் போல் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அவன் கீழே விழுட்டானா எனக்கு தான் அவனுக்கு அறிவு இல்லை. இப்போ பாருங்க, நான் எனக்கு அறிவு இருக்குன்னு இம்ப்ரூவ் பண்ணுறேன். சைட்லேயே ஒரு கம்பி கொடுத்துருக்காங்க. பக்கு நம்ம சொன்னால் ஜெயிச்சிருவோம்னு இப்படி சொல்கிறேன் பண்ணுறேன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். மேலே ஏறி இப்போ இதில் அவுட் ஆவேன் பாருங்களேன். நம்ம இதில் அவுட் ஆனால் நம்ம வாங்கிடுவோம். ஏன்னா அவன் வந்து ஜெயிச்சு போகல, அதனால. ஓகேங்களா? ஜெயிச்சிட்டேன். இன்டர்வல் கேமிங் தான் ஆடிட்டு இருக்கான் அவன். சேலஞ்சில் இல்லை, சேலஞ்சுன்னா விளாடல, அதனால சொல்கிறேன்.
ஆனால் அடுத்த வாட்டிலாம் தர மாட்டேன் தம்பி. ஜெயிச்சா மட்டும்தான், சேலஞ்ச் ஜெயிச்சா மட்டும்தான். அடுத்து பாரு, நான் சேலஞ்ச் ஃபுல்லாக ஜெயிச்சுட்டு உன்னை அழுக விட்றேன், கதற விட்றேன். பார்ப்போண்டா. என் ஃபேன்ஸ் ஃபுல்லாக இவான்னு கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் அண்ணனோட ஃபேன்ஸ் ஃபுல்லாக ஹரின்னு கமெண்ட் பண்ணுங்கள். யாருக்கு அதிகமாக இருக்குன்னு பார்ப்போம். இப்போ நான் நிறைய ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா இது ஏன் ட்ராவல் கேமிங் தானே, அதனால் அழுத தம்பி, அதனால தான். சரியா, வேறு எதுவும் இல்லை, இல்லைன்னா நான் தான் விளாண்டுருக்கோம். இப்போ பாருங்கள், இது சேலஞ்சு நான் சொல்கிறேன். என்ன சேலஞ்சு தோத்துருவியான் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு தெரியும் ஆள் 2 டைம்ஸ் இருக்குல்ல, 2 டைம்ஸ் இருக்குல்ல, லாஸ்ட் ஒன்று அடுத்துக்கு. இப்போ பாருங்களேன், தோத்துருவியான். கஷ்டப்பட்டவல்ல, இந்த தோத்தாலும் தோத்துடலாம், அதை பற்றி பிரச்சனை கிடையாது. அவனா அவ்வளோ பெருக்கான். ஓ, இப்போ லீடிங்கில் இருக்கிறது நான், ஜெயிக்க போகிறது எங்கள் அண்ணே. உங்களை தான் சொல்கிறதுக்கு பாருங்களேன், ஆளுக்கு 2 டைம். இன்னும் ஒரு வார்த்தை இருக்கு. இதே மாதிரி சொன்னால் எல்லாத்தையும் தோத்துருவான் போல. அவ்வளோதான். சேஃப்டிக்கு எதுக்கு ஸ்டீலு? 2 டைம்ஸ் ஓடிட்டேன். போன வாட்டி நல்லா போனேன் ஃப்ரெண்ட்ஸ். ஜிம் டபாக் டம் டம் மந்திரம் போட்டோம். மந்திரம் போட்டாலும் ஜெயிக்கணும். ஜெயிக்கிறியான்னு பார்ப்போம். ஜிம் டபாக் ஜிம் டபாக். இந்த 2வது கல்ல தான் நம்மளுக்கு ஏதோ யமகண்டம் இருக்கு. 1 2 3 4 1 2 2 டைம்ஸ் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் ஒரு சான்ஸ் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அவன் ஜெயிப்பானா? 1 2 3. இதே மாதிரி தான் இந்த கேம். இது வந்து ஏர் கேம், விண்டு கேம்னு வச்சுக்கோங்க. அதாவது விண்டு கேம், ஏர் கேம், 2 கேமு. 2 கேமும் ஒரே கேம், கலந்த கேம். அது வந்து பைப்பு, அது ஸ்டோன். நானும் எங்கள் அண்ணனும் அதே இதில் தான் ரெக்கார்டு வச்சுருக்கோம். அந்த ரெக்கார்டில் யார் ஜெயிக்கிறேன். எனக்கு கடுப்பாக ஃப்ரெண்ட்ஸ், இந்த கேமில் இருந்து இதில் இருந்தால் ஆடணும் அப்படின்றதான் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு கடுப்பாக இருக்குது. கமெண்ட்ல ஒரு வாட்டி கமெண்ட்ல சொல்லுங்க விண்டு கேம் யாரு அப்படின்னு. இப்போதான் உங்களுக்கு இதான் கடைசி. இதில் இப்போ நான் விளாண்டு முடிச்சோடனே போய் கமெண்ட்டில் போய் சொல்லிடுங்க யார் அப்படின்றத, ஓகேங்களா? ஏன்னா அப்புறம் நாங்கள் யார் கிட்டக்க போயிட்டாங்க அப்படின்றத பார்த்து நீங்கள் சொல்லக்கூடாது. சீட்டிங் பண்ணாமல் நீங்களும் ஒரு கேம் எங்களோட, நாங்கள் கேம் விளாண்டுட்ருக்கோம், எங்கள் கூட நீங்களும் கேம் விளாடுங்க. அப்படி தான் நீங்கள் நினைக்கணும். இது ஒரு மினி கேம், அவ்வளோதான், ஓகேங்களா? உங்களுக்கு ஒரு இது கிடைக்கும். நீங்கள் இப்போ கரெக்டாக கண்டுபிடிச்சி கேமரா சரியாக வைக்கல, அதனால அவுட் ஆயிடுவேன் சீக்கிரமாக. எனக்கு நல்லாவே தெரியும் கேமரா கோளாறு ஆயிடுச்சு. இங்கே பாருங்க, அவன் கேமராவே தொட மாட்டான் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்க, வெறியா வருது. இதில் கேமராவை அட்ஜஸ்ட் பண்ணால் தான் நம்ம ஜெயிக்க முடியும். அது என் புரிஞ்சுக்கவே மாட்டான். புரிஞ்சுக்க மாட்டேன்னு சொல்ல கைஸ், நான் அது எனக்கு வர மாட்டேங்குது. இப்போ தான் வின்னரு தெரிஞ்சிருச்சு. கமெண்ட்டில் போய் சொல்லுங்கள். கமெண்ட்டில் இந்த வாட்டி சொன்னவங்க என் மேலே நம்பிக்கை சொல்கிறவங்களுக்கு ஃபுல்லாக நான் எதை காப்பாற்றுவேன். அதை நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அடுத்த வாட்டி நான் காப்பாற்றி என் பேரை நீங்கள் சொல்லலாம், கண்டிப்பாக சொல்லலாம். இப்போ வந்து என்னது, இன்னும் ஒரு வாட்டி சான்ஸ் இருக்கு எனக்கு. ஜம்ப் பண்ணு, காற்று வருதுல. இப்போ மேலே போகணுமா இல்லை அந்த இதுக்குள்ளே போகணுமா? ஓகே ஓகே, மண்டியில் சாப்பிட்டாங்க. நம்மளாம் யார் ஃப்ரெண்ட்ஸ், நார்மல் பிளேயர் தானே. இப்போ என்னாச்சு, கேன்டீனா அப்புறம் என்ன ஓட்டு? ஏய் யாரா நீ, இவனை அடிச்சு பார்ப்பா, என் தம்பி அடிச்ச மாதிரி. இந்த கூட அடிச்சு கொண்டுட்டு தான் நம்ம போகணும். செத்துட்டான். சாவு. நம்மளுக்குலாம் நம்ம இங்கே வருங்க, அங்கே ஒரு கன்று இருக்கு, அதையே பார்க்கலாமே. கன்று இருக்கா? ஃப்ரூட் இதை நம்ம பார்க்கவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். எடுத்து சுடலாமா? எவ்வளோ பார்க்கலாம், சோட்டா தீரக்கும். இப்போ எடுத்து வச்சுக்கோ பக்கத்தில். அந்த சைடே வருவியான். இப்போ நம்மள்கிட்ட இதெல்லாம் இருக்குது. இப்போ நம்ம எவனையா டெஸ்ட் பண்ணணுமே, எவனையும் அளவும் காணோம். எவனையா பார்த்தானா அவனை வச்சு பார்த்து. ஏன்னா நம்ம டாப்பில் போகிறோம்ல. என்னதுரா உருண்டு போ ஃப்ரெண்ட்ஸ். சேலஞ்ச் என்னன்னு தெரில எனக்கு. பூச்சிரா சுற்றி அடிக்கிறாங்க. ஏய் எங்கிட்டு போகணும், இங்கிட்டு தான் போகணும். கரெக்டாக அதே மாதிரி அறிவாளியாக இருக்கேன் காய்ஸ். கரெக்டாக மேலே போய்
ஏரில் மெடிடேஷன் பண்ணிட்டு அப்படியே வரும். நம்மளுக்கு லைஃப் மேலே காமிக்க பாருங்க, எல்லோ கலரில் ஒன்று, அது ஃபுல்லாக க்ரீன் கலர் வச்சா அவன் கூட சண்டை போடுறதில்ல. குறைச்சுட்டேன். எக்ஸைடு இப்போ மேலே போகணும். போச்சு. லேசர் இருக்கும். ஓ, இது ஒரு சேலஞ்சுன்னு வச்சுக்கலாம். ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி தலை சுற்றுற கேம் மாதிரி இருக்குது. ஐயோ டைட்டே ஆல் 2 டைம்ஸ் இருக்குது. இது எப்படி யாருன்னே தெரியல மாதிரி தலை சுற்றுது. எப்படி இப்படி 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 திருப்பிட்டே இருக்கணுமா? அவுட்டு டாட்டி ஈசால் கப் நின்று ஜஸ்ட்டு ஒட்டியே போகணும் போல ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு புரிஞ்சிருச்சு. நான் எதுவுமே பண்ணலை. ஐயோ இன்டர்வல் கேம் விளையாடுவானோ? கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ யாருன்னு கமெண்ட்டில் நீங்கள் முன்னாடி கேம் விளையாடுறதுக்கு முன்னாடியே நாங்கள் சேலஞ்ச் என்னாலும் நீங்கள் டக்குன்னு சொல்லிடுங்க. இது வந்து லேசர் யார் கரெக்டாக போய் கமெண்ட்டில் சொல்லியிருக்கீங்களோ அவங்க வந்து நம்மளோட ரியல் சப்ஸ்கிரைபர் ஒத்துக்கலாம். எல்லாரும் நம்மளோட சப்ஸ்கிரைபர் தான். இது வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் தானே இருக்குது. இப்போ நாங்கள் என்னமோ இருக்குது 3 இது சொல்லியிருக்கோம் ஒரே மாதிரி. அப்போ டக்குன்னு நாங்கள் சொல்லாமே நீங்கள் போய் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் யூஆர் கிரேட் சப்ஸ்கிரைபர். எல்லோரும் நம்ம கிரேட் சப்ஸ்கிரைபர் தான். ஓகேங்களா? என் மூளையை பார்க்குறீங்களா? இங்கே ஒன்று போட்டேனா, எழுதிட்டு போட்டேனா, 2 போதும். இது கொஞ்சம் குழப்பு விடுது. எல்லோ கிட்ட போய் நின்றுக்கு ட்ராப். அதையெல்லாம் கஷ்டப்பட்டு நிறைய எடுத்துடுறாங்க. நான் இப்படியே எடுத்துகிட்டு போய் போட்டுருவேன். எடுத்து போய் போடுவேன். இப்போ நீ அவுட் ஆகி தானே ஆகணும். ஏற்கனவே ஒரு வாட்டி அவுட் ஆகிட்ட. ஐயோ என்னங்க இது ட்ரைனிங். இப்போ நம்ம மேலே போய் நம்மளோட கிரைனை யூஸ் பண்ணுவோம். கிரைன் யூஸ் பண்ணுவோம். இந்த அப்பவே கிரைன் புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. வாங்க போகலாம். இங்கே என்னமோ ஒரு பட்டன் இருக்குது, அது அமுக்கவே இல்லாமே. ஓ ரீஸ்பான் இங்கே இருக்கிறதும் போச்சு. ஏன்னா அது ட்ராப் போட்டு போயிடலாம். மேலே இருக்கிறதே ஒன்று எடுத்து போட்டுடலாம். ஓகேங்களா? நம்மளோட கிரைனை நீங்கள் பாருங்கள். ஐயோ ட்ராப்புக்கு கிளிக்காக இதை வந்துடுறது. இப்போ இதை கையில் எடுத்துகிட்டு போயிடுவோம். ஏன்னா நம்ம அங்கிட்டு ஒன்று மாறுறது இருக்குது. நம்ம தம்பி மாதிரி ஆயிடக்கூடாது நம்மளும். இப்போ இதை கரெக்டாக என்னெல்லாம் குத்தம் சொல்லக்கூடாது. போட்டுருவோம். அதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தான் பெட்டர் லைஃப். இது ஒரு சேலஞ்ச். யூஸ் மெட்டல் சேலஞ்சு. இது வந்து ஒரு சேலஞ்சு கிடையாது. ஓகேங்களா? இது சேலஞ்சு. இது என்ன? அவன் யாருன்னே தெரியல. அவனை கொல்லணும். பர்கர். என்னது? பாபி மிஷின். அவனை நம்ம அங்கேயே கொண்டு போட்டோமே, அப்புறம் எதுக்கு இங்கே இந்தியா? ஏய் சுடுறாண்டா. இதுக்கு ஒரு லைஃப் தான் கைஸ். நல்லா டைம் இழுக்குது. படக்கூடாத இடத்துல மூடிடுச்சு. கொல்றதுக்கு நம்மள்ட்ட எதுவுமே இல்லை. அந்த கன் யூசிங் கன் வின் த கேம். நான் கையில் வந்துருக்கேன். மந்திரம் போட்டியா? டாடி இது ஒரு கன்னுன்ட்டு நீங்கள் கொடுத்துருக்கீங்களா? அவ்வளோதான் அவுட்டு. ஃப்ரெண்ட்ஸ் ஏற்கனவே நம்மளுக்கு பாதி லைஃப்பில் தான் நம்ம உள்ளே வந்தோமே. அது பேச்சு. இப்போ எங்கே வந்து நிற்கிறோம்? இதா நான் மறந்தே போயிட்டேன். அப்படி நான் ஷாக் ஆகிட்டேன். கேம்குள்ளே வந்துட்டோம். இதான் காய்ஸ் லாஸ்ட் வீடியோ. அவனுக்கு சான்ஸ். இதே போய்க்காச்சு. இந்த மேட்சோட நம்ம தான். இப்போ என் பேரை யார் கமெண்டில் சொல்லியிருக்கீங்கன்னு நம்ம பேரை சொல்லணும். கேம் முடிஞ்சு போல ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதானா? கார் இருக்குது. அப்போ நம்ம ஜெயிச்சிட்டோமா? அப்போ தான் ஒரு ட்விஸ்ட்டு வைப்பாங்க கேம். காட்டுமா? கார் என்னடி? போலீஸ் ஜி ஃப்ரெண்ட்ஸ். அப்படி சொட்ட போ.
ஒன்றுமே தரல ஓ ஆமாம் இந்த வண்டி திரும்ப பண்ணுங்க என்ன ரிவர்ஸ் போகுது அதுவே டேய் கோளார் வண்டி கோளார் வண்டி கோளார் வண்டி இந்த வண்டி அதுவாக தானா நிற்க பாருங்க ஜீம்பு தான் என்ன நிற்க முடியுது என்ன ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ரோடு கார் குதிச்சு செத்து போ ஏய் நாங்கள் யார் தெரியுமா இதுக்கு வண்டி விடுவோம் வண்டி விடு வண்டி பார்த்து இதுக்குள்ளே போக சொல்லிடுவேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் கூட கேம் முடிஞ்சிச்சு அப்படின்ற ஒரு சந்தோஷத்தில் இருந்தேன் இப்போ என்ன பண்ணணும் இதுக்குள்ளே பட்டன் இருக்கு இல்லைப்போ எல்லாத்தையும் எடுக்க சொல்கிறாங்க இது கிளிக் பண்ண முதல்ல என்னடா இங்கே லெவல் இருக்கா போச்சுரா இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் ஒன்று ஒன்றா அடுக்கணும் போல ஃப்ரெண்ட்ஸ் சரி இப்போ நான் இதை அடிக்கிட்டு உங்களுக்கு வந்து நான் கண்டினியூ பண்ணுறேன் ஏன்னா இது ரொம்ப நேரம் எடுக்கும் லேட்ரு ஒன்று போதும் காய் அப்புறம் அதுக்கு மேலே நான் எடுத்து நிற்க வச்சு பார்த்துக்கிட்டே இருந்தேன் நிற்கவே இல்லை ஒரு லேட்ரு போதும் போல் நான் போகவும் இல்லை என்னன்னு தெரில இந்த இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் லேடர் நான் லேட்டராக எடுக்கல நான் சொன்ன கமெண்ட் தான் எடுக்கிறியான் அப்போ இந்த நல்லா புரிஞ்சு வச்சிருக்கிறது யாரு யுவராஜ் சிங் கிரிக்கெட் உங்களுக்கு என்ன விளையாட பிடிக்கும்னு சொல்லுங்க அவங்களுக்கு என்ன கேம் பிடிக்கும் அப்படின்றத இன்டோர் கேமும் சொல்லுங்க அவுட்டோர் கேமும் சொல்லுங்க ஓகேங்களா ஆனால் இது மேலே என்னால் ஏற முடியலங்க என்ன பண்ணுறதுனே தெரில ஏய் ஏறி தொலை ஒருவேளை எங்கிட்ட இருக்கனால அப்படி இருக்கோ இல்லை இப்படி மாற்றி நிப்பாட்டோம் இல்லை ஏன்னா இது யுவராஜ் தான் முடிக்கணும்னு இருக்கு போடா ஏறி முடிச்சு அவங்க அந்த கேம்காரங்க என்னை வேணான்ட்டாங்க ரொம்ப மன கஷ்டமாக ஆக்கிட்டாங்க மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டு நாங்கள் மேலே ஏறுவோம் என்னடா இவ்வளோ பெரிய ஏணிப்படி வச்சுருக்கீங்க இதில் ஒரு பீக் கேம் வந்துச்சுல ஃப்ரெண்ட்ஸ் முடிய போகிறோம் கேம் முடிஞ்சுச்சு ஹெலிகாப்டர் என்னடா வண்டி போக முடியுங்க அதுவா ஓடுது அப்போ முன்னாடி ஓட்டுறது நம்மளோட அசிஸ்டன்ட் நம்ம நம்மளோட போடுறா இது டன் 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 கேட்ச் த பிளேயர் காப் ஓ படிக்க உள்ளவே இப்போ வந்து நம்ம வெளியில கேட்ச் பண்ணணுமா போச்சு இது மேலே ஏறுமா இப்போ நாம தான் போலீஸ் எல்லாத்தையும் ஜெயிலில் அடிச்சு போடுறோம் இப்போ நம்ம ஏபிஜே அப்துல் கலாம் மாதிரி நம்ம ஒன்று கண்டுபிடிச்சிருக்கோம் அதை நம்ம இப்போ நம்ம உங்களுக்கு ஏபிஜே அப்துல் கலாம் பிடிக்கும்னா லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லாத்தையும் வந்து போட்டுருங்க கேமை முடிப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா முடிக்கவே மாட்றாங்க இதில் என்னென்னமோ இருக்குது இதுதான் கேம் பிளே முடிக்கிறதுன்னு நினைக்கிறேன் அவ்வளோதான் முடிச்சிட்டோம் டன் டன் இதை வந்து அதிகமாக விளாண்டு ஜெயித்தது ஹரி பிரசாத் ஓகேங்களா இந்த கேமை நம்ம ஃபஸ்ட் டைம் ஒரு கேம் வந்து நம்ம வீடியோவில் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் அடுத்து என்ன கேம் விளாட்லாம் அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள் அது முடிஞ்சு அடுத்து இது போடுவோமா அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள் கண்டிப்பாக போடுவோம் ஓகேங்களா பாய் அதிலிருந்து உங்களுடன் விடை பெறுவது ஹரி தமிழ் கேமிங்.